முன்னெல்லாம் வந்து ஃபுல்லா சினிமா படங்கள் திரைப்படங்கள் இதை நோக்கிதான் நம்ம பேசிட்டு இருப்போம், போயிட்டு இருப்போம், வந்துட்டு இருப்போம். இப்ப விஜய் ஆமாண்ணே. வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா வந்து சட்டமன்றத்தை உற்று நோக்கிட்டு இருக்கோமே. நம்ம மட்டும் இல்ல, ஓடிடில ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் என்ன போட்டுருந்தாங்க. ஆமாண்ணே. சரியா போயிட்டு இருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் நல்லா உற்று நோக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குங்கிறது அப்படிங்கறத. இப்ப சமீபத்துல எல்லாருமே முன்னாடி இப்ப சமீபத்துல சட்டமன்றத்துல பிரேமலதா விஜயகாந்த் கூட அதை பத்தி சொல்லியிருந்தாங்க. மக்களுக்கு வந்து அதை வந்து வெளிப்படையா வந்து இதை வந்து ஒளிபரப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில ஆமாண்ணே. வந்து ஓடிடில ஓடிடி ஒண்ணு போட்டு விட்டாங்கன்னா நல்லா பயங்கரமா பிக்கப் ஆகி போயிட்டு நினைக்கிறேன். அப்புறம் எப்படி ஆமா. போயிட்டு இருக்கு விஜயோட செயல்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க தம்பி? ஓகேண்ணே. சட்டமன்றத்துல இப்பதான் விஜய் வந்து ஆரம்பிச்சு 3-4 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள எதிர்கட்சிகள் வந்து அவங்களுடைய வேலையை வந்து சிறப்பா ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். தரமான சம்பவங்களை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். என்ன நீங்க பாத்தீங்களா? கண்டிப்பாங்க. உங்களுடைய கருத்து சொல்லுங்க பாப்போம். அதான் இப்ப விஜய் 10ஆம் தேதி பதவி எடுத்தாரு. என்னோட 5 நாள் ஆகுது. ம் இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து இந்த 200 யூனிட் மின்சாரம், ஆமா அப்புறம் வந்து இந்த சிங்கப்பெண் அதிரடி படை, அப்புறம் வந்து இந்த ட்ரக்ஸுக்கு ஒரு இதெல்லாம் ஓகே தான், இதெல்லாம் ஓகே தான். ஃபர்ஸ்ட் கையெழுத்து 2500 ரூபாய் ஏன் போடல அப்படின்னு ஸ்டாலின் வந்து இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இல்லண்ணே. அது வந்து நானும் என்ன நினைச்சேன், இந்த இலவச அதான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. அதான் நீங்க இல்லண்ணே, எதிர்பார்த்தாங்கன்னா கரெக்ட் தானே. ஆனா வந்து இவர் விஜய் இந்த மின்சாரம் 200 யூனிட் மின்சாரம் இல்லாம அடுத்த 2 இது கையெழுத்து போட்டிருக்காரு பாருங்க. அதுதான் வந்து திமுக ஆட்சியில ரொம்ப அதிகமா இருந்துச்சு. பெண்கள் பாதுகாப்பு பிளஸ் வந்து இந்த ட்ரக்ஸ் வந்து யூஸ் வந்து அதிகமா இருந்துச்சு. அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கான சொல்யூஷனா போட்டிருக்காரு. இன்னும் வரும் நாட்கள் அடுத்தடுத்த அவர் சொன்ன திட்டங்களை வந்து நிறைவேற்றுவாருன்னு பார்ப்போம். சூப்பர் சூப்பர். அவரு எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ஸ்பீச்சை கேட்டீங்களா? அதை பத்தி என்ன உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல்ஸ் மாதிரி இந்த இது பண்ணாதீங்க, ரியல் அரசியல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் வச்சிருக்காரு முதலமைச்சர் விஜய் மேல. உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ரீல்ஸ் அரசியல் பண்ணாதீங்க, ரியல் அரசியல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஜய் மேலையும் தாவேக்கா மேலையும் விமர்சனம் வச்சிருக்காரு. அதுக்கு வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அந்த தேவா ஜீவான்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்களே, அவங்கள கூட்டிட்டு வந்து தேர்தல் சமயத்துல முதல்ல மீட் பண்ணி, ஏங்க நீங்க சொல்றீங்க ரைட், அப்ப இது மட்டும் என்னங்க நீங்க வந்து ரீல்ஸ் அரசியல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி இவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக ஐடிங்க வந்து என்ன செய்வாங்களோ அதுக்கு கொஞ்சமும் குறைவு இல்லாம இவங்க விஜய் ஃபேன்ஸும் சரி, இந்த டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸும் சரி, சரிக்கு சமமா ஆன்லைன்ல டெய்லி சண்டை தானே. அதான் ட்விட்டர் போடுறாலும் அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாரு? நாங்க தான் வந்து சீனியர் சட்டமன்றத்துல பேசினாரு. அதுக்கு பதில் அளிக்கிறதுலாம் வந்து முதல்வர் விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சட்டமன்றத்துல வந்து எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காரு. ஆனா இவர் உதயநிதி எல்லாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன்னா, டிவிக்கு வந்து இப்பதான் ஒரு 2.5 வருஷம் ஆக போகுது. இவங்க வந்து 75 கால கட்சி தான், அந்த சீனியாரிட்டி அடிப்படையில சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் உதயநிதி. முன்னாடிலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்கட்சி தலைவரா யாரோ ஒருத்தவங்க எம்எல்ஏ யாரோ பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், ஆளுங்கட்சியை பத்தி எதுவும் பேசுறாங்கன்னா அதுல எதுவும் நியூஸ் இருக்குன்னா உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, முதல்வர் வந்து உடனே குறுக்கிடுவார். யாரு ஸ்டாலின் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், ஜெயலலிதா அம்மா எல்லாமே வந்து இத வந்து இது பண்ணுவாங்க. ஆனா வந்து விஜய் வந்து அப்படி பண்ணல. என்ன பண்றாருன்னா நோட் பண்றாரு, நோட்ஸ் எடுத்துக்கிறாரு. எனக்கு இந்த சட்டமன்றம் நடக்குது. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குறையா கூட சொல்றாங்க, அவர் வந்து சட்டமன்றத்துல பதில் அளிக்காம ட்விட்டர் மூலமா வந்து உதயநிதிக்கு வந்து இது பண்ணிருக்காரு அப்படி நம்ம பார்க்க கூடாது. இப்ப உதயநிதினா ட்விட்டர்ல வந்து விஜயும் டிவிக்கும் விமர்சிக்கிறாரு, சட்டசபையில சொல்லாததான் ட்விட்டர்ல சொல்றாரு. அவரும் ட்விட்டர் அரசியல் தானே பண்றாரு, நம்ம அப்படியே சொல்லலாம்ல. ஆமா ஆமா.
இல்ல நம்ம ஒருத்தவங்களை விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி அதே தப்ப நம்மளும் பண்ணா எப்படின்னு. அதுதான் அதுதான் இன்னும் எனக்கு எனக்கு சட்டமன்றத்துல இப்ப நடக்கிறது, எனக்கு இந்த பழைய ஒரு விஜயகாந்த் சட்டசபையில ரொம்ப கத்தி பேசுற ஒரு பழைய வீடியோ ஒண்ணு யூடியூப்ல இருக்கு இன்னைக்கும். அது ஞாபகம் வந்துச்சு. அதான் அது வந்து விஜயகாந்த் அவர்கள் விட்ட இடத்த வந்து பிரேமலதா மிக சரியா பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நடந்த இப்ப 2 நாள்ல வந்து அவங்களுடைய பதிவு வந்து மிக சிறப்பா ரொம்ப ஆழமா வந்து பேசியிருந்தாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து கணீர் இருக்கு. இன்னொரு விஷயம், ஒரு ஆட்டம் கண்டுட்டாங்க கூட சொல்லலாம். விஜய் ஃபேன்ஸ் விஜய் ரொம்ப சினிமா சார்பில் இருப்பாங்களே, கட்சி விட்டுருங்க, அவங்களுமே இந்த வீடியோவை ட்விட்டர்ல போட்டுவிட்டு இப்பதான் மேடம் நீங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க, விஜய் ஃபேன்ஸ் வந்து பிரேமலதா மேடம் அவங்க வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்ல. அவங்கதான் இந்த ஜோதிடர் சம்பந்தமா அந்த இதை வந்து அவங்கதான் ஃபர்ஸ்ட் பேசினது. ஆனா அப்ப வந்து அவங்க பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில வேணும்னா வச்சுக்கோங்க, நீங்க வந்து மக்களுடைய இளைஞர்கள் வாக்களிச்சிருக்காங்க, இப்ப நீங்க பண்ணக்கூடாது, அதை வந்து நான் இங்க தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்ச நேரத்துல வந்து ஜீவோல வந்துருச்சு, இந்த மாதிரி அவரோட பதவி வந்து நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சார்பா போட்டிருந்தாங்க. ஒரு நல்ல முடிவுங்க. அப்புறம் இப்ப யாரு உங்களை கவர்ந்தது யாரு சட்டமன்றத்துல இப்ப ஸ்பீச்ல வந்து உங்களை மீண்டும் கவர்ந்தது யாரு? எனக்கு கவர்ந்தது வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து நல்லா பேசினாங்க. எனக்கும் பிரேமலதா விஜயகாந்த் தான். உதயநிதி ஸ்டாலின் பேசுறது கூட ஓகே தான், ஓரளவு அவருடைய ஸ்பீச் எல்லாம் ரொம்ப மேம்பட்டுன்னு சொல்லலாம். கண்டிப்பா உண்மையில போனா அப்படி இப்படின்னு இருந்தாலுமே அந்த ஃப்ளோ நல்லா வருது. இப்ப எதிர்கட்சி தலைவரா செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கறத கூட உதயநிதி ஸ்டாலினும் சரி திமுக சரி ஒரு புது அவதாரம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப அடுத்தடுத்த வர நாட்கள்ல வந்து முதல்வர் ஸ்டாலினுடைய நடவடிக்கை வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இப்ப பயங்கரமான திட்டங்கள்லாம் அறிவிச்சிட்டு இருக்காங்க, அடுத்தடுத்த அறிக்கைகள் வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த 2500 ரூபாங்கிறது வந்து இப்ப ஏற்கனவே இருந்த கலைஞருடைய அந்த திட்டம் இருக்கு இல்லையா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை சொல்லி ஏதோ வந்து செய்தி வந்திருக்கு, அதை வந்து பண்றோம் அப்படின்னு வெள்ளை அறிக்கை ரெடி ஆயிடுச்சு போல. ஆமா, இந்த ஒரு நாட்கள்ல வந்துடும் நினைக்கிறேன். அதனால வெள்ளை அறிக்கை வந்துச்சுன்னா திமுக வந்து கொஞ்சம் ஆட்டம் கண்டுடுங்க. அதான் ஸ்டாலின் கேட்டது, ஸ்டாலின் கேட்டுக்காரு, ஏங்க ஏற்கனவே எந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவரு ஏன்னா இவங்க என்ன நிதிநிலை அறிக்கை வெள்ளை அறிக்கை விட்டாதான் தெரியும். சரி அப்படியா, சரி நீ ஏற்கனவே இருந்த மாதிரி நாங்க வந்து கொடுத்துட்றோம், அதுல ஒண்ணும் இது கிடையாது. இப்ப வந்து அதை வந்து நடைமுறை இந்த வருஷத்துல இன்னொரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. ஆமா, இன்னொரு இந்த இப்ப நம்ம பேசினதுல இன்னொரு விஷயத்தையும் கூட சேர்த்துக்கிறேன். நம்ம முன்னாடி +2 மார்க் வச்சு MBBS சேருவாங்கல்ல காலேஜ்ல, அந்த இதை வந்து பண்ணணும்னு மத்திய அரசுக்கு வந்து விஜய் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த மாச கடைசியில வந்து டெல்லி பயணம் போறாங்க. எந்த காலத்துல போய் சேர்றது இல்ல, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அந்த ஃபார்மாலிட்டி வேணாங்கிற எதுக்கு விஜய் முதலமைச்சரா வந்து இந்த அரசியல்ல வந்து இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு சில அந்த நெறிமுறையை வந்து உடைச்சிருக்காருன்னு சொல்லலாமானே? ஆமா ஆமா, இல்ல ஆகல இருக்குல்ல பார்க்க வேண்டியது பேசல. இன்னொரு விஷயம் நான் பார்த்தது என்னன்னா, எனக்கு தனியாகப்பட்டது 10ஆம் தேதி வந்து நேரு இண்டோர் ஸ்டேடியம் வந்து பதவி ஏற்றாருல, அப்போ என்ன இந்த கோப்புகள்ல கையெழுத்து போட்டுட்டு ஆளுநர் உரை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா இவர் தனியா வந்து எல்லாருக்கும் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு, அதுவே ஒரு புதுசா பார்க்கப்பட்டது எல்லாருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இப்ப ஸ்டாலின் 2021 பதவி எடுக்கிறது கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவர் பேசுனதுல ஒரு விஷயம் அதுல வந்து அவருடைய ஃபேன்ஸ், குட்டி ஃபேன்ஸ்க்கு தேங்க்ஸ் தெரிவிச்சார்ல. எனக்கு பல எலெக்ஷன்ல கடந்து வந்திருக்கோம், இந்த எலெக்ஷன்ல குழந்தைகளோட செயல்பாடு தெரியவே ஊரே டிவிக்கு பிளாஸ்ட் பண்றாங்க. பசங்க, சின்ன சின்ன பசங்க, குட்டி பசங்க
ஏன்னா அதுக்கு வந்து அந்த நேரத்துல கரெக்டா அதை ஞாபகப்படுத்தி வந்து அது நினைவு கூர்ந்தார் விஜய். அதை பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா பெரிய கிண்டல் கிண்டல் பண்ணானுங்க. உனக்கு இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் குட்டி குட்டி பசங்க, சின்ன சின்ன பசங்க, ஓட்டு கிடையாது, உரிமை கிடையாது, ஒண்ணுமே தெரியாது, இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. தங்க கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு அதை செஞ்சு விட்டாப்புல. இன்னொரு விஷயம் வந்து சொன்னார்ல, நான் இந்த மாதிரி பதவி வந்துருச்சுன்னு ஒரு ஆட்டம் போட்டுடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க, அப்படி ஒரு எண்ணம் இருந்தா வச்சு இது பண்ணுவீங்க அப்படின்னாரு. ஆமா. அப்புறம் வந்து சௌமியா என்ன சொன்னாங்க, அன்புமணி தானே அவங்க வந்து இந்த மாதிரி 717 மதுக்கடைகளை முன்ன வந்து வரவேற்கிறேன், அது மட்டும் பத்தாது, இன்னும் என்னோட இதே வந்து பூரண மதுவிலக்கு தான். இதை வந்து அவங்க வந்து ஒழிச்சிருக்காங்க அன்னைக்கு, இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்களானே, இவங்க அன்புமணி ஃபேமிலி வந்து விஜய்க்கு வந்து ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. சர்க்கார் படத்துல ஃபர்ஸ்ட் லுக் இந்த வாயில சிகரெட் வச்சுட்டு விஜய் ஒரு வந்துச்சு, அது எதிர்ப்பு தெரிவிச்சு அதை வந்து ஆன்லைன்ல வந்து நீக்கிட்டாங்க. அப்படி ஒரு சம்பவம் பாப்பா படத்துக்கு ரீரிலீஸ் பண்ணும்போது போஸ்ட்ல சிகரெட் பெரிய இஷ்யூவாகி தலைவன் அதுல இருந்து தான் பண்றது இல்லை. ஆனா அன்புமணிக்கு வந்து அப்ப இந்த மாதிரி சிகரெட் அப்ப இருந்து அவர் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் வராரு. ஆமாப்பா, அவர் வந்து சென்ட்ரல்ல மினிஸ்டரா இருக்கும் போது அது பார்லிமெண்ட்லயே அது வந்து எதிரொலிச்சு அங்க அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கூட அவங்க வச்சிருக்காங்க. விஜய் அவர்களை வந்து முதல்வராக்கி வெற்றிகரமா சட்டமன்றத்துல வந்து செயல்பட்டு இருக்காரு. நல்லது பண்ணா ரைட்டுல. வரக்கூடிய நாட்கள்ல இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சவங்க தெரியல, திருச்சியிலுமே வந்து பதவியேற்கிறதுனால ஃபுல்லா அந்த பேனர் கலாச்சாரம் இருந்துச்சு. அதுக்குமே ஒரு ஆர்டர் போட்டாரு, இந்த மாதிரி பேனர் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி. அதுவும் என்னன்னா ஒரு விமர்சனமா வைக்கிறோமோ அதுக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்றாரு.